ஹலோ மக்களே. ஸோ தேர்ஸ்டே மார்னிங். ஸோ மார்னிங்கே வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஏன்னா நான் வந்து அன்றைக்கி ஆஃபீஸ் போகல, ஹைப்ரிட் மோட்னால தேர்ஸ்டே இன்றைக்கி 3 நாள் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுனால தேர்ஸ்டே ஃப்ரைடே வீட்டில் இருந்துப்பேன். ஸோ மார்னிங்கே லேட்டாக இருந்துச்சுனால டேரெக்டாக 11 சாப்பிட்டாச்சு. ஏன்னா 11 தான் சமைச்சு முடித்தேன். ஸோ சாப்பிட்டுட்டு என்ன பண்ணியிருந்தேன்னா மல்லி சட்னி பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி டைம் பண்ணப்போ ஏதோ டேஸ்ட் எனக்குமே பிடிக்கல, எனக்கே பிடிக்கல. இப்போ அவரும் எதுவும் சொல்லனாலே பிடிக்கலன்னு தான் அர்த்தம். பட் நேற்று சாப்பிட்ட மல்லி சட்னி வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னார். ஒரு டைம் ஒரு மாதிரி ஆகுது, அது ஏன்னு தெரில. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பச்சைப்பயிறு ஊற வச்சுருந்தேன். சரி ஓகே சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா 11 சாப்பிட்றனால ஈவினிங் பசிக்கும்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் மீதி இருந்ததுனால நைட்டும் அதை வச்சு சாப்பிட்டோம். நைட்டுமே மல்லி சட்னி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது, ஸோ அதை சாப்பிட்டோம். நீங்கள் எப்படி மல்லி சட்னி செய்வீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நானுமே என்னோடய ரெசிபி வேணும்னாலும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்றது சொல்லுங்கள். ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்க. ஒருத்தர் வந்து வெறும் புளி மட்டும் போட்டு செய்வாங்க. நீங்களாம் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். பாய்.